நெக்ஸ்ட் நான் போற இடம் புதுக்கோட்டையில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. புதுக்கோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊரு. சுத்தி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு. அதுல ஒரு இடம் தான் சித்தனவாசல். அமைதியை தேடி போய் தங்கி இருந்த சமண முனிவர்கள், அதாவது ஜெயின்ஸ், இவங்களோட இடம் தான் இது. இயற்கையா உருவான இந்த குகைக்குள்ள பெயிண்ட் பிரஷ் கூட இல்லாத காலத்துல நேர்த்தியா சரியான அளவுல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இதுல வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே இயற்கையான சாயம் வச்சுதான் வரைஞ்சிருக்காங்க. அதாவது காய்கறிகள்ல இருந்து எடுத்த வண்ணங்களை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 17 கல்ல அமைஞ்ச படுக்கையும் தலையணையும் கூட உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குகையோட ஓவியங்கள் பல்லவ அரசன் மகேந்திரன் காலத்தோடதுன்னு சொல்லப்படுது. ஆனா இது மதுரையை ஆண்ட ஸ்ரீ வல்லபன் அப்படிங்கிற பாண்டிய நாட்டு அரசனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. என்னை சுத்தி இவ்ளோ பெரிய மலை அப்படி படர்ந்து இருக்குது. பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. செம்ம வியூ. இங்க இந்த எங்க சுத்தி பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குது. அண்ட் நிறைய தென்னை மரம் தெரியுது. இங்க இருந்து இன்னும் நிறைய ஹில்ஸ், மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா அந்த கல் சிற்பிகள் எல்லாம் எப்படி கல்ல நல்லா ஸ்மூத்தா ஈவனா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த காலத்துல எப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது வெளில எப்படி ஸ்மூத்தா ஈவனா இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் நல்லா ஸ்மூத்தா ஈவனா வழவழப்பா இருக்கு. அது மேல சுதை அப்படின்றது ஒண்ணு தடவி வழவழப்பாக்கி அது மேலதான் ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. ஃப்ரெஸ்கோ செக்கோ அப்படின்ற ஒரு பெயிண்டிங் மெத்தட், ஓவியம் வரைகிற மெத்தட் யூரோப்ல இருக்கு. ஆனா யூரோப்க்கு வரதுக்கு முன்னாடியே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த சித்தனவாசல். இங்க சித்தரிக்கப்பட்டுள்ள காட்சிகள் எல்லாமே சமண புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்க பூமியான கடிகத்துல இருக்கிற சமவ சரண மண்டபத்துக்கு போற வழியில இருக்கிற தாமரை தாடிகை சித்தரிப்பதா சொல்லப்படுது. பூ, பறவைகள், மீன்கள், விலங்குகள், ஆண்களோட ஓவியம், ஒரு பெண், ராஜா ராணி நடனம் ஆடுற மாதிரி ஓவியங்கள் இந்த குகைக்குள்ள உள்ள செவிருல, கூரையில, தூண்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு. இந்தியாலேயே ஓவிய வரலாற்றுல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த சித்தனவாசல். இங்க நிறைய கல்வட்டங்களும் காணப்படுது. அதாவது மெகலித்திக் சைஸ். பழைய காலத்து கல்லறைகள் எல்லாமே உள்ள இருக்கு. அத முதுமக்க தாழிகள்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்போ இறந்த மனுஷங்களை அந்த பானையில ஆயுதம், தானியம் எல்லாம் கூட வச்சு புதைப்பாங்க. அதாவது அவங்க வேற உலகத்துக்கு போறாங்க, அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் அங்க தேவைப்படும்னு நம்பப்பட்டிருக்கு. தாழி, எலும்பு, அவங்க யூஸ் பண்ண பொருள் இதெல்லாம் புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துல, அதாவது மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு.